ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து எங்கே நம்ம போகலாம் போகிறோம் சொல்லு சொல்லு சரி எங்கே போகிறோன்னு சொல்லு கடைக்கு போகிறோம் கடையில் போய் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்னால ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு வேணுங்க ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம் பழங்கள் மேக்ஸிமம் பழங்கள் தீம்பொண்டதுகள் திங்கிறதுக்கு எல்லாமே போட்டு வச்சு வாங்குறதுக்கு கொண்டு வரோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நாங்கள் போனோம் அப்புறம் நம்ம பேசிக்கிறது வந்து பழங்கள் வாங்க தான் போனோம் ஆனால் வந்து பழங்களே வாங்கலை 10 ரூபா பொருட்கள் எங்கள் அக்கா போயிட்டா ஆனால் அது 10 ரூபா பொருள் மட்டும் இல்லை 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வரைக்கும் எல்லாமே போட்டிருந்தாங்க இல்லை உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ளே கீ செயின்லேருந்து சிவனோட கீ செயின் இருந்தது அப்புறம் வந்து டப்பா வாட்ரு கேனுக்குலாம் 25 ரூபா 50 ரூபா 30 ரூபா எல்லா ரேட்லேயுமே இருந்தது அதில் எல்லாமே தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க அக்கா ஆனால் வந்து ஒன்றை கூட அவள் எடுத்திருப்பா கடைசி 2 வாட்ரு கேன் எடுத்தா அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் போட டப்பா எடுத்தா உங்களுக்கு தெரியும் பழங்கள் வாங்க போய் பழங்கள் வாங்கலை வாழைப்பழம் மட்டும் எடுத்து அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை ரொம்ப லேட்டாகிடுச்சு இங்கேருந்து போகவே அவ்வளோ கூட்டங்க சிவகாசியில் சரியான கூட்டம் பேக்கு கடையில் வந்து பேக் கடையில் ரொம்ப கூட்டம் அப்புறம் வாட்ரு கேன் இதெல்லாம் திங்ஸ் ஐட்டம்லாம் அங்கே ரொம்ப கூட்டம் அங்கேயும் போய் வாங்கலை அப்புறம் வந்து ஷூ கடையில் ரொம்ப கூட்டம் ஷூ செருப்பு எல்லாம் புது செருப்புலாம் வாங்க ரொம்ப கூட்டம் அப்புறம் ஸ்லேட்டு எல்லாம் எல்லா கடையிலையும் கூட்டங்க நியாய கூட்டம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 20 ரூபா உள்ள கேனு 25 ரூபா கேனு 50 ரூபா அப்படி ரேட்டு போட்டு வச்சுருந்தாங்க அதனால் இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் எங்கள் அக்கா எல்லாமே எடுத்து வாங்கியிருந்தா நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த கலரு அந்த கலர் இந்த கலருன்னு ரவுண்டு மூடியாக இருந்தால் தண்ணி ஒழுகாது இன்னொரு இந்த மூடியிலலாம் தண்ணி ஒழுகாதுங்க முன்னாடி வந்து அது ஒரு ஷேப்பாக இருக்கும் அந்த தண்ணி வந்து ஒழுகும் அதனால் அந்த வாட்டர் கேன் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்ட்டேன் நீங்களுமே வாங்காதீங்க ரவுண்டு மூடியாக இருந்தால் தான் தண்ணி எப்பயுமே ஒழுகாது இந்த ஒரு மாணிக்கு ஒரு ஷேப் இந்த வீடியோவில் எடுத்துருந்துப்பா அந்த இது வந்து சரியாக இருக்காது அதனால் அப்படி எடுக்காதீங்க பார்த்தீங்க அவங்களுக்கு வீடியோ கூட தெரியும் அப்புறம் அந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கிட்டு வந்துட்டேன் இங்கே நல்ல வாட்டர் கேன் இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல இப்படி வாட்டர் கேன் மூடி வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க தண்ணி ஒழுகும் ரவுண்டு மூடி தான் அவங்களையும் வந்து தண்ணி வந்து ஒழுகாது அப்புறம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது வாட்டர் கேன் விட்டு நகரலை சில கேன் வந்து தின்னமாக இருந்தது சில கேன் வந்து இந்த இப்படி மூடி மட்டும் கண்டிப்பாக எடுக்காதீங்க தண்ணி ஒழுகும் ஏன்னா எங்கள் அத்தையை ஒரு தடவை வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த இதில் வந்து தண்ணி ஒழுகுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு வாட்டர் கேனே வாங்கினேன் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்காட்டி சொல்கிறேன் அப்புறம் வந்து வாட்டர் கேன் நோண்டிக்கிட்டே இந்த வாட்டர் கேன்லாம் தண்ணி கொண்டு போய் கரெக்டாக 1/4 மணி நேரத்தில் பிடிச்சி வச்சு நிப்பாட்டிடுவான் ஒன்லி வந்து 2 லிட்டர் கேன் 2.5 லிட்டர் கேன் தண்ணி வாங்கினா தான் பிள்ளைங்களுக்கு நல்லது மேக்ஸிமம் நீங்களும் அதே வாங்கி பாருங்கள் அப்புறம் வாங்கிட்டு கூடைக்குள்ளே போட்டு அப்படியே வரும்போது சோப்பு டப்பா இருந்தது அதில் லவ்னு சொல்லி இருந்தது அது அழகாக இருந்துச்சுங்க ஒன்றில் அவர் சோப்பு வச்சுக்கலாம் ஒன்றில் ஏன் சோப்பு வச்சுக்கலாங்கிற மாதிரிக்கு மெயின்டைன் பண்ணோம் ஆனால் நான் எடுக்கலை ஹார்ட் ஷேப்பில் இருந்தது அப்புறம் டப்பா பாருங்கள் நல்லா அழகழகாக இருந்தது அப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்டெய்னர் போடுற மணிக்கு கடுகு போடுற மணிக்கு அப்புறம் இந்த பல்ல டப்பாவும் நல்லா இருந்தது அது ஒரு ஸ்பூன் வச்சுருந்தாங்க கடுகு சீரகம் எதனாலும் கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம் நல்லா இருந்தது இது எனக்கு பிடிச்சிருந்துச்சா நான் எங்கள் அக்கா எடுக்கவே இல்லை எடுன்னே எடுக்கவே இல்லை இதுவும் நல்லா தான் இருந்தது கலர் பார்த்துக்கிட்டே இருப்பா பக்கத்துலேயும் ஒன்று ரவுண்டு இதில் நல்லா தான் இருந்தது ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட போட்டிருந்தாங்க பொதுவாக உள்ள ரேட்டை விட கொஞ்சம் கூட போட்டிருந்தாங்க ஒன்று மட்டும் எடுத்துக்கோ எடுக்கிறான்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறான் எடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்படி நீங்களும் போய் ரொம்ப கடையை எப்படி அலைவீங்களா மறக்காமல் சேனலுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த இதில் மூடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருப்பா பாடி அது பேர் வந்து கரண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே வச்சுருவா அப்புறம் மறுபடியும் இங்கிட்டு நடந்து வருவா வச்சிட்டாலா வச்சுட்டு அவர் எங்கிட்ட டப்பா பார்த்து கொடுத்தோம்
இங்கிட்ட டப்பால் வந்து எல்லாமே இருந்தது. அந்த வீட்டு குப்பல் இல்லையா அது இருந்தது. அப்புறம் வந்து வலையிலே வந்து சின்ன பெருசு ரொம்ப குட்டியான இருந்ததுங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது. மேலே கண்டெய்னர் சொன்னது இந்த பாக்ஸு கடுகு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி டிஃபன் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். அது மேலே விட நல்லா இருந்தது. நல்லா உடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனால எடுக்கலை. இருந்தாலும் உடைக்க மாட்டாங்க பிள்ளைங்க. உடனே உடைச்சிட்டு வந்து காணாமல் ஒரு நாள் கொடுத்த டப்பாவை மறுநாள் கொண்டு வந்து என் கொடுக்க மாட்டா. காணாமல் போச்சும்பா. பேக்கை கிழிச்சிட்டே வந்துடுவா. பேக்கு வேணும்பா. அப்புறம் மேலே இப்பெல்லாம் அடுக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து முட்டை போடலையா அந்த இது இந்த 6 முட்டை வைக்கிற மணிக்குள்ளது வந்து 30 ரூபா ரேட் வந்தது. அக்கா வந்து 2 எடுத்தாங்க 12 முட்டை வைக்கிற மணிக்கு. அது இல்லை, லாங்கு பெருசு இல்லை, சின்னது வச்சு எடுத்தோம். அப்புறம் அந்த இது எதுக்குன்னே தெரியல. இது காய்க்கு ஏதாச்சும் கழுவுறதுக்கு இது பண்ணுவாங்களா என்னத்துக்குன்னு நமக்கு தெரியாது. அது நம்ம யூஸ் பண்ணது கிடையாது, தெரியல. அப்புறம் வந்து இந்த மணல் ஊற்றுவோம்ல, அந்த பொண்ணல் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அது இருந்தது. கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அதான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் சத்தமாக பேசலை. நாங்கள் அப்புறம் வந்து அது வாங்கிட்டு இங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஒரு டப்பா காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது, ஒர்த்தாக தான் இருந்தது. அந்த ரேட்டு சீப்பு தான். ஆனால் வந்து சின்ன பொருளுக்கெல்லாம் ரொம்ப ரேட்டு கூட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூல் டைம்னால அந்த இந்த சின்ன ஸ்நாக்ஸ்க்கு எல்லோரும் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சோப்பு டப்பா இருந்தது. அப்புறம் எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த பாருங்கள், ரூபா போட்டு ஸ்நாக்ஸ் டப்பா இருந்தது. அதையும் எங்கள் அக்கா எடுத்து பார்த்து வச்சுட்டா. இப்படி எத்தனை பேர் வந்து கடைக்கு போயிட்டு இப்படி எடுக்காமல் வருவீங்கன்னு சொல்லுங்க. ஆனால் நான் ஒன்றுமே எடுக்கலை. ஆனால் எங்கள் அக்கா எடுத்திருந்தா 200 ரூபாய்க்கு எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா சில்வரில் வச்சுருந்தாங்க. சில்வரில் வந்து இந்த சாம்பிராணி வைக்கிறதுங்க. அது பண்ணது பத்தி வைக்கிறது, சாம்பிராணி வைக்கிறது. அப்புறம் வந்து தட்டு இருந்தது. அப்புறம் அந்த வாட்டர் கேன் வந்து சில்வரில் இருந்தது. டிஃபன் இருந்தது, கிண்ணம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தோடனையும் இங்கிட்டு ஃபுல்லாமே வந்து டப்பா இருந்தது. இந்த மிளகு பொடி சீரக பொடி போடுற மணிக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளாஸ் இருந்துச்சு, கண்ணாடி கிளாஸ் அழகாக இருந்தது. அப்புறம் டப்பாவிலேயே பெரிய டப்பா இருந்தது. கண்டெய்னர் இருந்துச்சு கீழே ஃபுல்லாக. கண்ணாடி கிளாஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. வாங்கினோம்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. 2 தடவை வாங்கிட்டு போய் உடஞ்சிருச்சுங்க, அதனால நான் வாங்கலை. அப்புறம் இந்த டப்பா எடுத்தா. அப்புறம் இந்த டப்பா வாங்கிட்டு அப்படியே நடந்து மெதுவாக வந்தா. அப்புறம் அடுத்து ஜூஸ் இருந்துச்சு. நான் அந்த டப்பா நினைச்சேன் ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னா. அப்புறம் வந்து தண்ணி ஊற்றுற மக்கு கப்பு எல்லாமே இருந்தது. வாட்டர் விட்டோம்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, அது இருந்தது. ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்க. நான் பிளாஸ்டிக்கை வந்து ரொம்ப தவிர்ப்பதே ரொம்ப நல்லது தான். சில்வர் தான் நான் யூஸ் பண்ணணும். ஆனால் அவங்க எல்லாமே பிளாஸ்டிக் வந்து அழகாக இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஃபைனலி வந்து வாங்கிட்டு பில் போட போயிட்டோம். அப்புறம் பில் போட்டு வெளியே வந்தோடனே லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அக்கா அம்மாங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கலாச்சிக்கிட்டு இருந்தான் தம்பி. அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் வந்தோம், அவங்க வந்து ஆட்டோவில் வந்துருந்தாங்க. அப்புறம் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு, டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு, நோட்டு எல்லாமே வாங்கிட்டோம். அப்புறம் வந்து நோட்டு வாங்கலன்னு எழுதிட்டு இல்லையா, சும்மா அடிஷ்னலாக ஒரு 2-3 நோட்டு வாங்கினோம். அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அக்கா அம்மாவை கூட லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தோம். எடுத்து முடித்தோடனே அப்புறம் வண்டியில் கிளம்பியாச்சு. வண்டியில் கிளம்புனா பார்த்துக்கோங்க எதுக்கு சாமி வருது. அவர் யார் தெரியுமா? சிவன் கோயிலில் உள்ள சாமி தான். 2 பேர், காசி விசாலாட்சி அம்மாவும் என்னதோ சாமி பேர் தப்பா சொல்லக்கூடாது. ஆனால் வர்றது சிவன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் ஒய்ஃபு 2 பேரும் தான் வந்தாங்க. விசாலாட்சி அம்மா தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் பேர் காசி விஸ்வநாதரான்னு தெரியல. அதானே நம்ம சிவகாசி. அதான் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மா. அவங்க தான் வந்து இப்போ சுற்றி வந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபுத்திரம் ஐயர்கள் எல்லாம் இருந்தாங்க.
அழகாக அலங்கரிச்சு மல்லிகைப்பூவில் இருந்தது. இந்த கோமாதா மேலே உட்காந்து இந்த மணிக்கு இருந்தாங்க. கோமாதாவாக அது வேறு வீடியோவில் எனக்கு தெளிவாக தெரியல. அந்த கமெண்ட் வந்து யாரும் சொல்லிடாதீங்க. நந்தியா நந்தி. அப்புறம் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது கூட்டம் ஆனால் செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கூட்டம் இருந்தது. அப்புறம் வண்டியில் போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் போய்கிட்டே அப்படியே அந்த கொஞ்சம் போயிட்டு தேவமாத்தூர் இந்த பக்கம் வளைஞ்சா தேவமாத்தூர் நேர போனோம்னா வந்து நேர போய்கிட்டே இருக்கும்போது நான் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். நேர ஒரு ஆர்ச்சி தெரியும். அந்த ஆர்ச்சி வந்து பத்திரகாளி அம்மன் நேர போகிறது. நாங்கள் ஆனால் அந்த தெருவழி போல இந்த ஆட்சி பத்திரகாளி அம்மன் நாங்கள் முஸ்லீம் தெருக்குள்ள வளைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மறுபடியும் காமராஜர் ரோடு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கடை இருந்தது. அங்கே எங்கள் அக்கா பையன் நுழைஞ்சு ஒரு டிஃபன் எடுத்தா ஸ்மைலிங் போட்டு ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. இது நல்லா இருக்கு. இந்த டப்பாவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த டப்பாவும் பிடிச்சிருந்தது. இது நல்லா தான் சொல்கிறேன் இல்லைங்க. நம்ம ஸ்கூல் திறந்ததுனால ஒன்றுக்கு வந்து 2 ரேட்டாக இருந்தது. அது சும்மாவே 10 ரூபா 20 ரூபா டப்பானா 30 ரூபா 40 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே இருந்தது. 2 பங்கா இருந்தது. நம்ம இடையில ஒரு டைம் பொறுத்து நம்ம எடுக்க போகலாம். நான் எடுக்கலை, ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு வந்துடுவார். நான் எது வாங்கினாலுமே குறை சொல்லுவாங்க. நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைம்பாங்க. ஒரு பேக் வாங்கிட்டு வந்தாலே நீ எதுக்கு வாங்கினா, நான் பேக்கு கடையில் போய் பேக்கு தச்சு வாங்கிட்டு வருவேன் அப்படிம்பாங்க. நான் ஒரு பேக் வாங்கிட்டு வந்தாலே குறை பேசுவார். அவ்வளோ ஒரு நல்லாவே எடுக்க மாட்டான், நல்ல மனுஷன். அதனால எங்கள் அக்கா வந்து வாங்கிட்டு வந்துட்டா. ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்படி கிடையாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எப்படின்னா, எங்கடா 10 ரூபா குறையும் ஆனால் எங்கே நல்ல பொருள் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் என் வீட்டுக்காரர் நினைப்பாரு. என் வீட்டுக்காரர் நினைப்பாரு. ஆனால் என்னையை வாங்க விட மாட்டேன். நானே போய் வாங்கிட்டு வரேன். பாப்பாங்களுக்கு ஒரு டப்பாவாக இருந்தாலும் நான் தான் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும். நீ வாங்கினா அது நல்லா இல்லை, நான் வாங்கினா நல்லா இருக்கு அப்படின்பாரு. ஆனால் அவர் வாங்கினாருன்னா 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கிட்டு வருவார். அதே நான் வாங்கினேன்னா 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எங்கள் டப்பா இருக்குன்னு பார்ப்பேன். நான் அவர் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி வாங்குவார். ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியானா வாங்கக்கூடாதுங்க. உடனே உடச்சிட்டு தொலைச்சிட்டு வந்துடுவாங்க என் பிள்ளைங்க. அந்நியாயத்துக்கு செய்வாங்க. அடுக்கு டப்பா, இந்த அடுக்கு டப்பா வந்து வாங்க நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோம். அது வச்சுருக்கவங்க பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அடுக்கு டப்பா இருக்குது, மேலே டப்பா கீழே டப்பா முடியும் டிசைன் தாங்க மாடல். அப்புறம் வந்து அந்த டிஃபன்லேயே மேலே அந்த விளாட்ற மணிக்கெல்லாம் இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது அக்கா சொன்னேன் எடுத்துட்டா அந்த டப்பாவை. என் தம்பிக்கு பிடிச்ச கலர் வந்து அவர் ரோஸ் பச்சை சொன்னான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த வானத்து கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வானத்து கலர் எடுக்க சொல்லிட்டேன், எடுத்துட்டான். அப்புறம் இந்த டிப்பாவை பார்த்தேன், ரேட்டு கூட இருந்தது. வெயிட்டாக இருந்தது, லைட் வெயிட்டாக இல்லாமல் வெயிட்டாக இருந்ததுனால வந்து ரேட்டு கூடயா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் வந்து தடுக்கிறது தான் நல்லது. இப்படிவெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்படி வாங்கி யாரும் நம்ம இப்போ கொடுக்க மாட்டோம். அது அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்குவோம். இது ரேட்டு அதுவும் சீப்பாக இருக்குது. இது கூட இருக்குது. 60 ரூபா 30 ரூபா 80 ரூபாய்க்கு தான் ஒரு சின்ன கண்டெய்னரே நம்ம வாங்க முடியும் சில்வரில். ஆனால் அதில் வந்து அப்படி வாங்க வேண்டியது இல்லை. 68 ரூபா 70 ரூபா நாங்கள் சின்னதாக இருந்தது. ஒரு தட்டை வந்து 150 ரூபா அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்புறம் அந்த இது நல்லா இருந்ததுங்க, நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. நான் அந்த இப்போ எங்கள் அக்கா அந்த இது நல்லா இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸ் மாணிக்கு இருந்தது. ஹாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அழகாக இருந்தது. ஒரு ஸ்பூன் வச்சுருந்தாங்க. அதுக்கு தனித்தனியாக இதாக இருந்தது. தான் தப்பு பண்ணாலும் நீங்கள் அதையே தான் பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கடையில் நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மேலே வந்து ஒயிட் கலரில் போட்டு உள்ளக்குள்ள சில்வரில் இருந்தது. ஒரு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் இருக்குது. அதனால் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் நாங்கள் எடுக்கலை. பழைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டாங்க. ஏன்னா லீவ் விட்டாங்கல்ல, இங்கிட்ட அங்கிட்டு குழம்பு கொண்டு போய் டிஃபனை தொலைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே மெதுவாக எங்கள் அக்காவை தள்ளி கூப்பிட்டு போயிட்டு நானும் வீடியோ பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன். யாராச்சும் வந்து ஃபோன் போட்டிருக்காங்க, கட் பண்ணி வெளியே போகிறேன். அப்புறம் வந்து எல்லா டிசைனும் இருந்ததுங்க நம்ம பாக்ஸ். அப்புறம் 2 பக்கம் திறக்கிற மணிக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இப்படி இருந்தது, அழகழகாக இருந்தது. இப்போ ஸ்கேட்டிங் போடுற விளையாடுற மணிக்கு இருந்தது.
அழகான அப்புறம் ஸ்கூட்டி ஸ்கூட்டியில் ஜம்ப் பாக்ஸ் டப்பா இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் 60 ருபீஸ் 70 தள்ளி போய் அடுத்த கடைக்கு போய் 80 ரூபா 70 ரூபா 100 ரூபா 150 ரூபா 250 ரூபா வரைக்கும் இருந்தது டப்பா. ஆனால் வந்து குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த ரேட்டுக்கு ஒர்த்தது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பவுச் எடுத்தேன், அந்த பவுச் வந்து அது வெயிட்டாக இருந்தது. ஆனால் 150 150 ரூபா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஒர்த்தது வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரேட்டு ஃபுல்லாக ரொம்ப ரேட்டு கூட. அந்த ஸ்கூல் ஸ்டார்டிங் இன்னைக்குனால நாளைக்கு ஸ்டார்டிங்னா இன்னைக்கு முதல் நாள் நைட்டு போயிருக்கோம். எல்லாருமே கடையில் இருக்காங்க, வாங்குறாங்க. அப்படிங்கும்போது ரேட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக அதை வாங்குவாங்கங்கிறது வாங்கி கொடுத்தான் தொலைச்சிட்டாடி இல்லையா? அதான் உண்மை. அப்புறம் வந்து இந்த டப்பாலாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு டப்பா எடுத்தேன், அது 30 ரூபா நாங்கள் வச்சுட்டேன். அது 10 ரூபா டப்பாங்க. அதனால் அந்த 10 ரூபா டப்பா வச்சுட்டு அதில் கொடுக்கறது 12 ரூபா போட்டுருந்தது. நான் அந்த டப்பா வச்சுட்டு அப்படியே நெய்ஸாக வந்துட்டேன். அது எதுக்குங்க வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கனமாக வாங்கி கொடுக்கணும், அது நல்லா இல்லை. நான் 10 ரூபா நினச்சிக்கிட்டேன், அது காஸ்ட்லியாக இருந்தது. அப்புறம் காரு பைக்கு எல்லாமே இருந்தது, அழகாக இருந்துச்சு. அதாவது நம்ம இப்போ காசு போட்டு வாங்கினோம்னா நம்ம காசில் போகும். அதே வீட்டுக்காரங்க காசு போட்டு வாங்கினாங்கன்னா அது அவங்களே ஓட்டி வாங்கிடுவாங்க. அப்போ ஒன்றும் தெரியாது. அதனால் அவங்களே வாங்கட்டும் என்னன்னாலும் சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து டப்பா வந்து எல்லாமே நல்லா இருந்தது. இந்த டப்பா வந்து 12 ரூபா தான் போட்டுருந்தது. ஆனால் 30 ரூபா நாங்கள் வச்சுட்டு வந்துட்டேன். கலர் வந்து என்ன 10 ரூபா பொருள் போனால் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து பிளாஸ்டிக் பொருள் கடைன்னு இருக்குது, அதுக்கு போடுவோம். ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் பார்த்து நாங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு நாளுக்கு கொண்டு போனான்னா மறுநாள் அந்த டிஃபனை தொலைச்சிட்டு வந்துடுவான். அப்படி தான் இருந்தது. அப்புறம் கடைசியாக ஐயங்கார் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாய் சொல்லி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.